வணக்கம். நான் சைதை மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். என்னன்னா, ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். ஆனாக்கா என்னன்னா, இப்போ பேசுறதுனால என்ன எதனா நினைப்பாங்களோன்னு எனக்கு அச்சமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. டிவியில் சீரியல் பார்க்குறீங்க, கண்ணால் ஆகும். ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போகாது. அது எப்போ ஆகுன்றதே அந்த சீரியலை நவுத்தின்னு போகிறதுக்கு ஒரு விஷயமா இருக்கும். என்ன சொல்கிறீங்க? அத்தனை நடுவுக்குள்ள உட்காந்து எல்லாரும் பார்க்குறோம். என்ன துட்டை கீழே போட்டு பாக்யராஜ் தங்கச்சிங்களை விட்டு தேட சொன்ன மாதிரி தேட சொல்கிறான் இல்லையா? இஷ்டப்பட்டவங்க பார்க்குறாங்க, இல்லாதவங்க எழுந்து போகிறாங்க, மூஞ்ச திருப்பிடுறாங்க, வேறு எதனா கவனத்தில் இருக்கிறாங்க. அப்படி தான் நடக்கிறது நடந்துன்னு இருக்குது. நம்ம பார்க்குறது பார்க்காதது நம்ம இஷ்டம். அப்படி தான் நம்ம வீட்டில் நடக்கிறது அவங்க இஷ்டம். அத்தை போய் நம்ம ஊரெல்லாம் சொல்லின்னு இருக்கக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? இப்போ நான் சொல்கிறது அப்போ நீ என்னத்துக்கு ஊரெல்லாம் சொல்கிற அப்படின்றீங்களா? இல்லைங்க, இதை பார்க்குற அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அம்மா, என் நாட்டு ஆயா எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். கொஞ்சம் அச்சமாக தான் இருக்குது. ஆனால் சொல்லணும். சொல்லாகட்டி இது என்ன சொல்கிறது, கத்தி மேலே நடக்கிறது, கம்பி மேலே நடக்கிறது, கயிறு மேலே நடக்கிறது மாதிரி நமக்கு இதை சொல்கிறது இருக்குது. நான் அந்த காலத்தில் தவளோண்டு வீட்டுள்ள 10 புள்ள 12 புள்ள பெற்றாங்க. அப்பால என்னன்னா ஒரு 3 4 இருந்தது. அப்பால 2 ஆச்சு. அப்பால 1. இப்போல்லாம் 1 தான். இதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணாலம் பண்ணலாமா வேணாமா அத்தை யோசிக்கிறாங்க. முதல்ல அத்தை தான் யோசிக்கிறாங்க. இப்படி இருக்கு சொல்ல அந்த 3 4 இருந்தது பார்த்தீங்களா? அந்த நேரத்து பொம்னாட்டிங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்பெல்லாம் வீடு பார்த்தா என்ன செய்கிறீங்க? டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம் ஆன்றீங்கல்ல. எதனா பொண்ணு கல்யாணம் ஆச்சு வீட்டுக்கு வந்தா அட்டாச் பாத்ரூம் கேட்குது. தனி ரூம் இருக்குது, ஆனால் அட்டாச் பாத்ரூம் கேட்குது. சொந்த வீடு இருக்கிறவங்க அப்போ அந்த விஷயத்தையும் செய்கிறாங்க. கல்யாணம் ஆக போகுதுன்னா அந்த விஷயத்தையும் செய்கிறாங்க. எங்களுக்கு ப்ரைவசி வேணுன்றாங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கு ப்ரைவசி வேணும். பெட்ரூம் இல்லாத வீடு நோ அப்படி இருக்குது. அப்போது நீங்கள்லாம் இவ்வளோ ப்ரைவசி வேணும்னு சொல்கிறீங்க. அந்த காலத்தில் 3 4 இருந்தவங்களுக்கு 3 புள்ள 4 புள்ள இருந்தவங்க, ஒன்று கல்யாணம் ஆகி பொண்டாட்டியோடு இருக்கும், ஒரு வயசுக்கு பொண்ணு இருக்கும், ஒரு வயசு பையன் இருப்பான், இன்னொன்று கூட இருக்கும், இல்லைன்னா அந்த 3ஓட கூட இருக்கும். இப்போ அந்த பொம்னாட்டி எந்த ப்ரைவசியை யூஸ் பண்ணுவா? அவளுக்கு எங்கே இருக்குது ப்ரைவசி? சொல்லுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், வயசாகி போச்சு, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், வீட்டில் பசங்க இருக்குது, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். என்ன அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இல்லை யார் இருந்தால் என்ன அப்படின்னு நினச்சாக்கா அந்த பொம்நாட்டியும் அதே மாதிரி நினைக்கணும். அது இல்லை, அது முடியாது. பசங்கள்லாம் இருக்குதே அப்படின்ற ஒரு பதப்பதப்பு இருக்கும். என் பிள்ளைங்க என்னை பார்த்து கெட்டு போடக்கூடாது அப்படின்ற ஒரு பதப்பதப்பு இருக்கணும். அதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க, புரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? இப்படி இருக்கு சொல்ல அந்த மருமகளாக வந்துருக்குறாள், அவளுக்கு ஒரு கடமை இருக்குது. என்னன்னா அவங்க எப்படின்னா இருக்கிறாங்க, கொடுத்தனை நடத்துகிறாங்க, இல்லைன்னா நடத்தாமல் இருக்கிறாங்க. நம்மளுக்கு தேவையில்ல ஆன்னு இருக்கணும். இல்லை இந்த அச்சம்
பட்டுன்னு இருக்கிறாள்ல அந்த மாமியார், அவளை போய் என்ன பண்ணுறது, நம்ம வீட்டுக்கு வர அம்மாவாண்ட சொல்கிறது, அந்த அம்மா போய் இன்னொரு அம்மாவாண்ட சொல்கிறது, அது இன்னொரு அம்மாவாண்ட சொல்கிறது, இப்படியே சொல்லி சொல்லி அதுனா சம்மந்தப்பட்டவங்க காதுக்கே வந்துடும். யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நீங்கள் ப்ரைவசி எதிர்பார்க்குறீங்க, என்ன உன் பிள்ளை எதிர்பார்க்குது, உன் பொண்ணு எதிர்பார்க்குது, அவங்களுக்கு தனியாக பெட்ரூம் வேணும், ஒன்றும் அட்டாச் பாத்ரூம் ஒன்று அப்படி சொல்ல, அன்னைக்கு அந்த பசங்களுக்கு நடுவில் இருந்த பொம்நாட்டிக்கு ப்ரைவசி இல்லை. நான் இதை சொல்ல எனக்கு அழிவு வருது நிஜமாவே. இது இன்னொருத்தவங்க சொல்லி நான் அவங்க விட்ட கண்ணீரை பார்த்துட்டு, அவங்க கண்ணில் விட்ட தண்ணியெல்லாம் பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். அன்னைக்கு 4 பசங்களுக்கு நடுவில் இருந்தால அந்த பொம்நாட்டிக்கு ப்ரைவசிக்கு எங்கே போவா? என்ன அத்தொட்டு நம்மளுக்கு இந்த பழப்பு ஆனா அப்படின்னு இருக்கிறவ ஊரெல்லாம் சொல்கிறது. அது என்ன நான் சொல்லுங்க, நம்ம அம்மாவாக இருந்தால் அப்படி சொல்லுவோம்மா? நம்ம அம்மாவாக இருந்தாக்கா அப்படி சொல்லுவோமா? இல்லை நானே அப்படி சொல்லுவேன்னா, எனக்கு என் வீட்டுக்கு வந்த பொண்ணு, என் வீட்டுக்கு இன்னும் ஒருத்தரும் வரல, ஆனால் வயிற்றுச்சலாக்கிது. பாவம் ஒரு 70 வயசு அந்த மாதிரி இருக்கிற பொம்னாட்டிய அந்த மாதிரி சொன்னாக்கா அதுங்கன்னா என்ன பண்ணுங்க? உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துங்க, ஒன்று தட்டி விட்டுறது, வீட்டை விட்டு அது ரோட்டில் படுத்துன்னு இருக்கிறது, எங்கேயாவது என்னது என்ன ஹாஸ்டலு, முதியோர் ஹாஸ்டலுக்கு, இது எனக்கு குழப்பத்தில் அது கூட வரல, முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறது, அது கூட பெட்ருன்னு தோணுது எனக்கு. இந்த கொடுமைக்கு அங்கேயே போயிடலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அப்படி இருக்கிறவங்களும் அங்கேயே அனுப்பிடலாம். என்ன இது உனக்கு ப்ரைவசி வேணும்னா அந்த வயசானவங்களுக்கும் ப்ரைவசி வேணும் அப்படின்னு தான் அவங்க அவங்க வாழ்க்கையை தீர்மானிச்சிருப்பாங்க. நீ அத்தை அசிங்கமாக சொல்லி அது இன்னும் 70 வயசில் ஒரு பொம்பளை வாழ்ந்தான்னா வாழாட்டின்னா அவளுக்கு பேர் 70 வயசில் அவளுக்கு பேர் என்னன்னா வாழா வெட்டி. 70 வயசில் அந்த பாவம் அச்சப்பட்டு இருக்குதுல்ல அந்த அம்மா, அதுக்கு பேர் வாழா வெட்டி. இன்னும் பாருங்க, ரொம்ப பேசுறதுக்கு அச்சமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு இந்த விஷயத்த பேசணும், சொல்லணும். அத்தை அவங்க நம்ம பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கணும், பேசுவாங்க பாரு. இந்த வயசுலேயும் அதுங்களுக்கு நான் கேட்குது பாரு, ஜோடியாக போகுங்க. எனக்கு தெரிஞ்செல்லாம் ஒரு புருஷன் பொண்டாட்டி காத்தால ஏந்திச்சு டீ குடிக்கிறதுக்கு கூட இல்லை, டீ வாங்கிறதுக்கு போவாங்க. அவர் சைக்கிளில் போவார். சைக்கிளை எதுக்கு எடுத்துன்னு போவாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சைக்கிளை சும்மா தான் இப்படி போவார், கையை பிடிச்சின்னு சைக்கிளை தள்ளின்னு போவார். அந்தம்மா அவரை தள்ளின்னு போகும். என்ன போய் டீ அந்த தூக்கு செட்டில் வாங்கின்னு வருவாங்க, போனியில் வாங்கின்னு வருவாங்க. அத்தை வாங்கிறதுக்கு அந்த அம்மா அவர் கூடவே போயிட்டு கூடவே வரும். அது ஒரு விதமான அன்பு. ஆனால் அத்தையும் பேசுவாங்க, நிறைய பேர் பேசுவாங்க. இந்த வயசில் இதுங்களுக்கு அப்படியே ஜோடியாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நீங்கள் கூட கடந்து வந்துருக்கலாம். சின்ன வயசுக்காரவங்களா இருந்தாக்கா பரவாயில்ல. அந்த 70 வயசு அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு பிள்ளைங்களோட பேர பசங்க சின்ன பசங்களோட ஒன்றா கூட்டு குடுத்தனமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு கூட சிலருக்கு இந்த மாதிரிலாம் ஒரு இது வந்திருக்கலாம். அத்தை கண்டுக்காத போயின்னு அந்த வீட்டுக்கு மருமவளாக வந்தவ கண்டுக்காத போயின்னு.
இருக்கிறாங்க. இப்போ கூட நான் பல நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குறேன். மாமியார் மருமகள்லாம் வந்திருக்கிறாங்க. சொல்லப்போனால் மாமியார் அழகாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ப்ரைவசி வேணும் தானே. இல்லைனாக்கா அது இல்லைனாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க? இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ இருக்குது டபுள் பெட்ரூம் இருக்குது, ட்ரிபிள் பெட்ரூம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ப்ரைவசிக்கு இது ப்ரைவசியே இல்லாத 3-4 பசங்களுக்கு நடுவில் இருந்த பொம்னாட்டிங்களுக்கு இன்னும் ப்ரைவசி இருந்திருக்கும். அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க? என்னான்னு வாழ்ந்திருப்பாங்க சொல்லுங்க. நம்மளுக்காக அந்த வயசான ஒரு அம்மா தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுது. ஆனால் அதை ஊர் உலகெல்லாம் தம்பட்டு அடிச்சு 70 வயசில் வாழ வெட்டி பட்டம் கொடுக்குறாங்க பாருங்க. அவங்களுக்கு கோயில் கட்டணும், கோயில் கட்டி கும்பிடணும். என்ன சொல்லுங்க? நான் சொன்ன இந்த பிரச்சனையை மட்டும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. என்ன நடுவில் எதுனா வேற எதுனா சொல்லியிருப்பேன். அந்த பிரச்சனையை மட்டும் பாருங்க. ஒரு 3 பசங்களுக்கு நடுவில் ஒரே ஒரு ஹாலு, ஒரே ஒரு கிச்சனு, ரூம் இல்லை, இது இல்லை. அப்படி இருந்தவங்களோட நிலைமை இப்போ தான் இல்லைன்னு ஆயிடுச்சு. அது பெட்ரூம் இல்லாமல் டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு ப்ரைவசி கிடைக்குது. அது இல்லாத அன்னைக்கு அப்படி வாழ்ந்தவங்கள அப்படி மண்ணை வாரி தூத்தக்கூடாது, தப்பு இல்லை. அது நம்மளுக்கும் வயசாகும், ஆவாதா? அப்படியே இருந்துருவோமா? யோஜனை பண்ணி பேசணும் எதையுமே. நான் எதையோ சொல்ல வந்தேன், சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் சொல்லாதீங்க. அதாவது அந்த மாதிரி சொல்கிறவங்க சொல்லாதீங்க. அவங்களுக்கு இஷ்டம், அவங்க இஷ்டம். குடும்பம் நடத்துகிறாங்க, இல்லைன்னா சும்மா இருந்துட்டு போகிறாங்க. நம்ம ஏன் அத்தை போய் இது பண்ணணும்? நம்மளுக்கும் வயசாகுன்ற எண்ணம் வரணும் அவங்களுக்கு. நான் திரும்ப நான் அதே தான் பேசினுக்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்குது. அப்படி பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் ஆனது மாதிரியெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். எவ்வளோ கேவலமான புத்தி அதெல்லாம் சொல்லுங்க. என்ன 70 வயசுலலாம் வாழா வெட்டி பேர் வாங்குறது. அந்த புருஷன் கூட தானே குடும்பம் நடத்தி உன் புருஷனை பெத்தாவ. அப்போ நீ அப்படிலாம் பேசலாமா? யாராக இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களை இந்த பாரு இப்படி ஜோடியாக போகுதுன்னு பேசாதீங்க. இல்லைன்னா அது புருஷனோட பேசாது, வாயா வெட்டி அந்த மாதிரியும் பேசாதீங்க. நான் பேசுனது கரெக்டா தப்பா அத்தை சொல்லுங்க. மற்றபடி நான் இதை இப்படி பப்ளிக்காக பேசியிருக்கிறேன்றதே எனக்கு பயமாகுது. ஆனால் சகஜமான ஒரு உலகமாக ஆயிடுச்சு. இப்போத்தெல்லாம் பெருசு இல்லை. சரி, எனக்கு இதுக்கு மேலே பேச்சை வளர்க்குறதுக்கு இஷ்டம் இல்லை. நான் வரட்டா? அப்பால வரேன். சரியா?